ஏஐ யூஸ் பண்ணி வந்து எப்படி நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்த ஒரு வீடியோ இது. இப்ப ஏஐ பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து க்ரோ ஆயிட்டு வந்துட்டுருக்குது. ஸோ அத யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ண முடியுமா? அப்படின்னா முடியும். 2 டூல் நம்ம யூஸ் பண்ண போறோம். என்னென்ன டூல்ன்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ்ல சொல்றேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கிறிஸ்டி வெப்சைட்ல வந்து எந்த அளவுக்கு இந்த வால் பெயிண்டிங் வால் ஆர்ட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து டிமாண்ட் இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த பெயிண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இல்லுஸ்ட்ரேட்டர் வச்சு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க. $5.40 வரைக்குமே வந்து இது பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து 15,000 ரிவ்யூஸ் வந்திருக்கு. அப்படின்னா 5 into 15,000 அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா $75,000 வந்து இந்த ஒரே ஒரு இல்லுஸ்ட்ரேட்டர் வச்சு மட்டுமே இவங்க வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி வந்து நம்ம பண்ண முடிஞ்சுன்னா நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் இல்லையா? வாங்க அது எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க போற டூல் தான் வந்து லேயர்டோ ஏஐ. ஸோ இத பத்தி நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்கேன். நீங்க பார்க்கல அப்படின்னா ஐகார்ட்லயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அத செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இத பத்தி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஏஐ இமேஜ் ஜெனரேட்டர் பாருங்க. ஜஸ்ட் நீங்க அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா, இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்தது. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து நமக்கு கிரியேட் பண்ணி தருது அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தாலும் தெரியும். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு வால் பெயிண்டிங் நம்ம கிரியேட் பண்ண போறோம். நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து எழுதி வச்சிருக்கேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட்ட நம்ம யூஸ் பண்ண போறோம். ஆல்ஸ் நீங்க வந்து உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட் வரல அப்படின்னா வந்து நீங்க ப்ராம்ப்ட் வந்து டிஃபரெண்டா சேஞ்ச் பண்ணி கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய நெகட்டிவ் ப்ராம்ப்ட்ஸும் இருக்கும். ஸோ நான் பழைய வீடியோஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதில டீட்டெயிலா இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல வந்து நான் இந்த ப்ராம்ப்ட் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ப்ராம்ப்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜெனரேட் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ சாரி. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து அந்த ரெசல்யூஷன் நம்ம குடுக்குற மாரி இருக்கும். ஸோ நீங்க அட்வான்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கும் பாருங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு 2:3ல வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாரி ஒரு போர்ட்ரேட் ஒரு ஸ்க்ரீன்ல உங்களுக்கு கிடைக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பெயிண்டிங் வந்து நமக்கு நல்லாவே இருக்கு. ஸோ இத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ன்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ குடுத்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டம்க்கு வந்து இது டவுன்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போற டூல் தான் வந்து Canva. ஒருவேளை வந்து உங்ககிட்ட வந்து Canva Pro வெர்ஷன் இல்ல அப்படின்னா வந்து Canva Pro வெர்ஷன் வந்து எப்படி நம்ம வந்து பேயே பண்ணாம ஃப்ரீயா வந்து வாங்கலாம்ங்கறத பத்தி ஒரு வீடியோ ஒன்னு போட்டுருக்கேன். ஐகார்ட்லயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சோ நான் டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடுறேன். நீங்க போயிட்டு மோக்கப் இடத்துல போயிட்டு வால் வால் ஆர்ட் மோக்கப்னு சொல்லி போடுவோம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அழகா வந்து அந்த வீட்ல ஃப்ரேம் பண்ற மாரி அழகா இந்த மாரி வந்து நெறைய இது குடுத்துருச்சு. ஸோ இப்ப உங்களுக்கு வந்து இந்த இது ஓகே. இந்த இது நல்லா புடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் நான் இந்த வால் ஆர்ட் டெம்ப்ளேட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுல கஸ்டமைஸ் டிசைன் இருக்கு பாருங்க. ஜஸ்ட் நான் அத கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த மாரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வரும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, சைட்ல அப்லோட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்க அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அப்லோட் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிட்டு நம்ம லியோனார்டோ ஏஐல வந்து டவுன்லோட் பண்ணத நம்ம அப்படியே காப்பி பண்ணி நம்ம உள்ள போட்டுக்கலாம். அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இத நான் வந்து அப்படியே டிராக் அண்ட் இந்த இடத்துல வந்து நான் அப்படியே டிராப் பண்றேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பெயிண்டிங் வந்து அந்த வால் பெயிண்டிங்ல இருக்கிற மாரி ஆயிடுச்சு. ஸோ இத வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஈஸியா வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட்குள்ள போயிட்டு, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஜஸ்ட் நீங்க டவுன்லோட் பண்ணும்போது வந்து பிடிஎஃப் பிரிண்டா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாரி நீங்க லிஸ்டிங் பண்ணிட்டு, உங்களால வந்து ஒரு பிரைசிங் குடுத்து வந்து இது மூலியமா வந்து நீங்க ஒரு பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும். ஓகே மக்களே! இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். ஒருவேள வந்து உங்களுக்கு வந்து இந்த ஈஸ்டி ஒரு அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணி நம்ம எப்படி வந்து நம்ம போஸ்ட் பண்ணணும், எப்படி நம்ம லிஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னா, கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. ஸோ அத பத்தி நான் வந்து ஒரு ப்ராப்பரான எப்படி நம்ம எடுத்து எந்த மாரி கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்பரா உள்ள போடணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு டீடைல்டா உங்களுக்கு வீடியோவா போடுறேன். ஓகே மக்களே! இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். Until the next video, take care. Bye.